நம்ம உடம்பு நம்மக்கிட்ட ரெஸ்ட்டு கேட்கும்போது ரெஸ்ட்டு கொடுக்கறது வேறு. ஆனால் ரெஸ்ட் எடுக்கிறோன்ற பேரில் எப்போ பார்த்தாலும் சோம்பேறித்தனமாக இருக்கிறதும் ஒரு வகையான எப்படி சொல்கிறதுனா நேரத்தை தேவையில்லாமல் கழிக்கிறதாகவும் இருக்கும் இல்லையா. எதுக்காக இந்த டாபிக் அப்படின்னா, பிரம்ம முகூர்த்த பூஜை நான் தொடர்ந்து நிறைய வருஷங்கள் பண்ணிக்கிட்டு வரேன்னு உங்களுக்கு தெரியும். சில நாட்கள் சில ரீசன்னால் பிரம்ம முகூர்த்த பூஜையை கொஞ்சம் நாள் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தேன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா. அதாவது பிரம்ம முகூர்த்த பூஜை செஞ்சுக்கிட்டு தான் இருந்தேன். பட் வெளியில் போய் செய்யாதனால என்னாச்சுன்னா சின்ன சின்ன சோம்பேறித்தனம் எனக்குள்ளேயும் வர ஆரம்பிச்சிச்சு. அதாவது வீட்டுக்குள்ளே பிரம்ம முகூர்த்த பூஜை செய்யும்போது என்னாச்சுன்னா ஒரு 5 மணிக்கு நம்ம ஷார்ப்பாக எழுந்திரிச்சா போதும், அதாவது ½ ஹவரில் முடிச்சிடலாம், நம்ம தான் ப்ரீ பிளானிங் பண்ணிட்டோமே அப்படின்னு கொஞ்சம் லேட்டாக, அதாவது 3 மணிக்கு எழுந்திருக்கக்கூடிய நான் 5 மணிக்கு எழுந்திருக்கும்போது நல்ல சோம்பேறித்தனம் மட்டும் கிடையாது, என்னோடய வேலைகள் ட்ரிபிளாகவே மாற ஆரம்பிச்சிருச்சு. நார்மலாக கிச்சன் வேலைகளை ஒரு 7 மணிக்குள்ளே முடிச்சுட்டு க்ளீன் பண்ணியும் முடிச்சிருவேன், பாத்திரங்கள்லாம் கழுவி முடிச்சிருவேன், கிச்சனை டோட்டலாக க்ளீனாக வச்சுட்டு தான் வெளியே வருவேன்னு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் இல்லையா. ஆனால் இந்த சின்ன சின்ன சோம்பேறித்தனம்னால கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 7 மணிக்கு முடிக்கிற வேலை 9:30 மணி ஆயிடுச்சு. சரி இந்த பார்த்துக்கலாம், அதாவது அதே வேலை தான் செய்கிறோம். பட் என்ன ஆகுதுன்னா உருப்படியாக ஒரு வேலையும் முடியாத மாதிரி தான் இருக்கும். கிச்சன் வேலையும் முழுசாக முடிஞ்சிருக்காது, ஹாலையும் க்ளீன் பண்ணியிருக்க மாட்டேன். க்ளீன் பண்ணுவேன், பெருக்குவேன், துடைப்பேன். பட் காலையில் ஒரு கிச்சன் வேலை 7 மணிக்கு முடிகிற வேலை 10:30 மணி ஆகுது, 9:30 மணி ஆகுதுன்ற பட்சத்தில் அப்போ வீடெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட மதியானம் 1 மணிலேருந்து 2 மணி ஆகிடும். இதில் எனக்கு என்ன ஆகிடுதுன்னா, இந்த டெய்லி நம்ம அப்படியே ஃப்ரீயாக செய்கிறோமே, ஆடி அசைஞ்சு செய்கிறோமேன்ட்டு என்னோடய தூக்கமும் கெட்டு போயிடுது. ஏன்னா காலையில் தான் கொஞ்சம் நம்ம 5 மணிக்கு எந்திரிக்கிறோமே அப்படின்னு நான் மதியம் தூங்குறதும் கொஞ்சம் டிலே ஆகிடுது. அதே மாதிரி பசங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுற டைமுமே என்ன ஆகிடுதுன்னா, காலையிலேருந்து உங்கள் கூட தானப்பா இருக்கேன்னு சொல்கிறேனே தவிர்த்து ஸ்பெண்டிங்னு தனியாக நேரத்தை ஒதுக்க முடியலை. அதனால் இல்லை இது நமக்கு செட்டே ஆகாதுன்னு மறுபடியும் அதே சுறுசுறுப்பான வேலைகளை பிரம்ம முகூர்த்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதை பற்றி அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இனிமேல் இந்த சம்மருக்கு நம்ம எப்படி வேலைகளை கொஞ்சம் சுருக்கமாக சீக்கிரமாக எப்படி செய்யலாம், எப்பயும் நான் சொல்கிற மாதிரி தான் நமக்குன்னு கொஞ்சம் நேரத்தை எப்படி ஒதுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்பிரிச்சுவல் வித் ராஜி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இனிமே இந்த சம்மருக்கு டீப் க்ளீனிங்கிறது ஓரளவுக்கு குறைக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, டீப் க்ளீன் பண்ணும்போது நிச்சயமாக எல்லாத்தையும் இழுத்து போட்டு நம்ம எல்லா வேலைகளையும் செய்கிறதுக்குள்ளே நம்ம வீடும் கிளம்ஸி ஆகிடும். நம்ம எதுக்காக க்ளீன் பண்ணுறோம் அப்படிங்கிறதே நமக்கு தெரியாமல் போயிடும். டீப் க்ளீன் முக்கியம்தான், இருந்தாலும் அதை கையோடு அப்பப்போ ஒரு சில வேலைகள் செய்கிறனால இந்த ஹோல் டேவை, அதாவது ஒரு நாள் முழுக்க டீப் க்ளீனாக என்ன பண்ணுவோம், ஒரு 4 ஷெல்ஃபில் உள்ள எல்லா பாத்திரங்களையும் இறக்கி அதை தொடச்சி, அப்படி இல்லைன்னா வார்ட்ரோப்பில் இருக்கிற துணிகளை எல்லாத்தையும் இழுத்து போட்டு அதை மடித்து செஞ்சு, இப்படி நம்மளோட கிச்சனோ இல்லை பெட்ரூமோ இல்லை ஹாலோ ஏதோ ஒன்று இந்த டீப் க்ளீன் மூலியமாக அடிக்கடி அழுக்காகிறதுனால மட்டும் இல்லை, சடனாக இப்போ வெளியில் போகிறோம் இல்லை வீட்டுக்கு யாராவது சடனாக வராங்கன்னா நம்ம இவ்வளோ க்ளீனாக வச்சுருக்கோம், நம்ம வீடு எப்பயும் க்ளீனாக இருக்குது அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட் அவங்களுக்கு கொடுக்கவும் முடியாது. மற்றவங்க நம்ம வீடை குறை சொல்கிறதுனால நம்ம குறைஞ்சி போகிறது கிடையாது. ஏன்னா நமக்கு தெரியும் நம்ம கிச்சனோ இல்லை நம்ம வீடோ சுத்தமாக இருக்கிறது. இருந்தாலும் நம்ம மனசு போட்டு ஒரு மாதிரி அடடா இன்றைக்கின்னு பார்த்து இப்படி இருக்கே வீடு, இன்றைக்கின்னு பார்த்து இவ்வளோ இதுவாக இருக்கே, நம்ம பார்த்தா ஒவ்வொரு எங்கள் இடுக்கலையும் சுத்தம் பண்ணணும்னு சொல்லி எல்லாத்தையும் நீட்டாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணணும்னு எல்லாத்தையும் இழுத்து போட்டு க்ளீன் பண்ணுவோம். பட் என்ன ஆகும்னா நம்மளும் டயர்டாயிடுவோம், நம்ம வீடும் கிளம்ஸி ஆகிடும். மறுபடியும் இது மொத்தத்தையும் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே நம்ம எனர்ஜியும் போயிடும். அதனால் அந்தந்த வேலைகளை எப்படி அப்பப்போ பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போது ஒரு குக்கிங் பண்ணுறோம் அப்படின்னா மிஞ்சி போனால் அந்த ஹீட் இருக்கும்போது, அதாவது இப்போ ஒரு குக்கரில் ஏதாவது ஒரு குழம்பு வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
கையோட அந்த ஹீட் இருக்கும்போதே தண்ணி தெளித்து அதை ஊற வச்சு அதை வாஷ் பண்ணும்போது நம்ம பாத்திரங்கள் சடனாக க்ளீன் ஆகிடும். இல்லைன்னா நம்ம பெரிய குக்கர் ஒரு 5 லிட்டர் குக்கரை சிங்கில் போடும்போது ஹோல் சிங்க் அந்த ஃபுல் சிங்க்குமே என்ன ஆகிடும்னா டம்ப் பண்ண மாதிரி ஆகிடும். நமக்குமே க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த சம்மர் டைமிங்கில் ஒரு எனர்ஜி இல்லாத மாதிரி இருக்கும். சரி, அடுத்தடுத்த டிப்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று சென்னையில் நல்ல மழை. உங்கள் ஊர்லலாம் மழை பெஞ்சிச்சான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம செடிகள்லாம் இந்த மழைக்கு பார்க்கும்போது அவ்வளோ ஒரு என்ஜாய் பண்ண மாதிரி இருந்தாங்க. எப்படி சொல்கிறது, சுட்டரிக்கும் சூரியனுக்கு நடுவில் திடீர்னு மழை பெஞ்சது நம்ம செடிகளுக்கு ஏதோ ஒரு ஊட்டி கொடைக்கானலில் இருக்கிற மாதிரி ஒரு என்ஜாய் பண்ணாங்க. உங்கள் ஊரில் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இட்லி அவிச்சது, அதுக்கப்புறமா இட்லி பேக் பண்ணது, இது எல்லாமே ஊருக்கு போகிற அன்னைக்கு எடுத்த வீடியோ தான். இன்னும் நிறைய வீடியோஸ் எடுத்திருக்கேன், அடுத்தடுத்து கொடுக்குறேன். இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ண வீடியோவுமே இருக்குது, அதையுமே அடுத்தடுத்து கொடுக்குறேன். ஏன்னா பழைய வீடியோலாம் பெண்டிங் ஆச்சுன்னா எனக்கு ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடும்னு அதை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். பழைய வீடியோவாக இருந்தாலும் புது வீடியோவாக இருந்தாலும் கண்டிப்பாக பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். இட்லி பேக் பண்ணுறதுக்கு சின்ன பாக்ஸாக தான் வாங்கிட்டு வர சொன்னேன். இருந்தாலும் அதில் தொட்டு சாப்பிடும்போது கை நல்லா உள்ளே போகணும், ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக ஹஸ்பண்ட் பெரிய பெரிய பாக்ஸாக வாங்கிட்டு வந்துட்டாங்க. என் பாப்பா பார்த்துட்டு என்னம்மா இவ்வளோ பெரிய பாக்ஸில் இத்தனைக்காண்டு இட்லியாக இருக்கே அப்படின்னு சொல்லியிருந்தா. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இட்லியை பேக் பண்ணி வைக்க ஆரம்பிச்சிட்டேன். அன்னைக்கு தான் பார்த்திங்கன்னா வெற்றிலை தீபத்துக்காக எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். வெற்றிலை தீபத்துக்கு வெற்றிலை, அதுக்கப்புறமா அந்த பிளேட் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு விளக்கெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அதுக்கப்புறமா ஒவ்வொரு வேலையாக செய்யும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம வீட்டை விட்டு வெளியில் போகிறோன்னா நம்ம வீடு க்ளீனாக இருக்கணும்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுவேன் நான். ஏன்னா வீட்டுக்கு திருப்பி வரும்போது ரொம்ப டயர்டாக வருவோம். ரெஸ்ட் எடுக்கும்போது அப்பாடா நம்ம கிச்சன் நீட்டாக இருக்குது, நம்ம பெட்ரூம் நீட்டாக இருக்குது, நம்ம ஹால் நீட்டாக இருக்குது அப்படின்னு ஒரு மனசுக்கு ஒரு திருப்தி இருக்கும். வந்தும் நான் தான் வேலை செய்யணும், இருந்தாலும் ஒரு கொஞ்சம் நேரமாவது ஒரு 2-3 மணி நேரமாவது ஃப்ரீயாக ரெஸ்ட் எடுக்கலாம் இல்லையா, அதுக்காகத்தான். ஆனால் இதுலேயும் ஒரு உண்மையை சொல்லணும், ஃபுல் வேலையும் நான் மட்டும் செய்யலை, பாப்பாவும் எனக்கு ஹெல்ப் பண்ணால். ஒரு பக்கம் நான் இட்லி எடுக்கிறேன்னா ஒரு பக்கம் அவன் இட்லியை ஊற்றி வச்சா, அதுக்கப்புறமா நான் சட்னியை வதக்கி கொடுத்தேன். வதக்க மட்டும் தெரியாது, மற்றபடி அதை ஆற வச்சு அது எனக்கு எடுத்து கொடுக்குறது, சும்மா ஒரு ஹெல்ப்புனாலுமே அதை செய்கிறதுக்கு மனசு வேணும் இல்லையா. அப்புறம் தொடர்ந்து அப்பப்போ மழையை காட்டுறீங்களேன்னு நீங்கள் யோசிப்பீங்க. இந்த வெயிலுக்கு இந்த மழையை பார்க்கும்போது கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குங்க. அதுக்காக தான் இடையில இந்த மழையை காமிச்சிருக்கேன். அதாவது ரீசெண்ட் வீடியோஸும் பழைய வீடியோவும் கலந்து கொடுத்துருக்கேன், இருந்தாலும் நல்லா தான் இருக்குது. சரி, வெற்றிலை தீபத்துக்கு எல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த வெற்றிலை தீபம் போட்டது என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை தான் ஊருக்கு கிளம்பியிருந்தோம். செவ்வாய்க்கிழமை நிச்சயமாக வெற்றிலை தீபம் போட முடியாது. இருந்தாலும் முருகப்பெருமான் கிட்ட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் பண்ணிவிட்டு, கடவுளே முருகா இன்றைக்கி ஒரே ஒரு நாள் முன்னாடி போடுறேன், ப்ரீ பிளானிங்காக எல்லாத்துக்கும் ப்ரீ பிளானிங் பண்ணியிருக்கேன், பட் இதுக்கும் பண்ணியிருக்கேன், எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு முருகப்பெருமான்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி வெற்றிலை தீபம் போட்டாச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இதெல்லாம் விட வேலைகள் செய்யும்போது உண்மையாகவே அறக்க பறக்க வேலை செஞ்சோம் நானும் பாப்பாவும். ஏன்னா எப்படியாவது க்ளீன் பண்ணிட்டு போயிடணும், டைமிங்குள்ளே எல்லாத்தையும் முடிக்கணும் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி வீட்டில் இருக்கும்போதெல்லாம் சர்வசாதாரணமாலாம் எனர்ஜி வந்துடாது. அதே ஊருக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், எங்கிட்டிருந்து தான் வருமோ தெரியல. எனக்கு சொல்கிறேன், எனக்கு வெளியில் எங்கேயாவது போகணும் அப்படின்னா திரும்பி வீட்டுக்கு வரும்போது கண்டிப்பாக வேலைகள் எதுவும் இருக்கக்கூடாதுன்ற அளவுக்கு இருக்கிற வேலை இல்லாத வேலைன்னு எல்லா வேலைகளையும் சேர்த்து முடிச்சு வச்சுருவேன். வெளியில் இருக்கிற விநாயகர்லேருந்து எல்லாத்தையும் அதாவது வீட்டுக்குள்ளே அசம்பிள் பண்ணி, ஏன்னா ஏதாவது பூனை வந்து தட்டிடலாம், இல்லை எப்படி சொல்கிறது, ஏதாவது பூச்சிகள் வந்துடலாம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குன்ட்டு இருக்கிற வெளியில் இருக்கிற எல்லா பூஜை பொருளையும் எடுத்து உள்ளே வச்சுட்டு அசம்பிள் பண்ணிவிட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பும்போது ஊருக்கு போகிற ஆசையே போயிடும்னா பார்த்துக்கோங்களேன். எதுக்குடா ஊருக்கு போகிறோன்னு தோணும். இருந்தாலும் அந்த 2 நாள் நம்ம போய் என்ஜாய் பண்ணுற மாதிரியே தெரியாது, டக்குன்னு முடிஞ்ச மாதிரி ஆகிடும். மறுபடியும் நம்ம ரீரொட்டீனை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். சரி, டிப்ஸுக்குள்ளே போயிடலாமா? அடுத்ததாக மார்னிங் நம்ம எத்தனை மணிக்கு எந்திக்கிறோமோ அத்தனை மணிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரத்துக்குள்ளே நம்ம வேலைகளை முடிக்கணும். இந்த 3 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் என்ன வேலை அதிகமாக செஞ்சாலும் சரி, இல்லை கம்மியாக செஞ்சாலும் சரி, இல்லை ஆடி அசைஞ்சு செஞ்சாலும் சரி, ஆனால் 3 மணி நேரத்துக்குள்ளே முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஷெட்யூல் இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் நமக்குள்ளே இந்த டைம் வருதா. இப்போ நான் 3 மணிக்கு எழுந்திருக்கிறேன், என்னோட
என்னோடய வேலைகள் 9 மணிக்கு முடிக்கணும், ஏன்க்கா 9 மணி வரைக்கும் இழுக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நான் பிரம்ம முகூர்த்த பூஜை இப்போ ஸ்டார்ட் பண்ணிடுறதுனால எனக்கு கிட்டத்தட்ட பிரம்ம முகூர்த்த பூஜைக்கு அந்த வீடியோ எடுக்கிறதுனால, வீடியோ ஷூட் பண்ணுறதுனால கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே எடுக்கும். ஏன்னா ஒவ்வொரு ஆங்கிளையும் நான் பார்க்குறதுனால 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் ஆகும். அதனால் எனக்கு இந்த டைம். இதே நீங்கள் ஒரு 4 மணிக்கு எந்திரிக்கிறீங்க, இல்லை 5 மணிக்கு எந்திரிக்கிறீங்கனாலுமே ஒரு 3 மணி நேரத்துக்குள்ளே நம்ம முடிக்கணும். இந்த டைமிங்கில் நம்ம வெளியில் வந்துடணும். அது அதிக வேலை இருக்கோ இல்லை கம்மி வேலை இருக்கோ அந்த டைமிங்லேருந்து வெளியில் வந்துடணும் அப்படின்னு நம்ம ஒரு ஷெட்யூல் இருக்கணும். அதாவது நம்ம மொத்த வீட்டையுமே இந்த 3 மணி நேரத்தில் க்ளீன் பண்ணிடணும் அப்படின்னு. ஒருவேளை இப்போ வார்ட்ரோப் க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா அந்த வேலைகளை செய்யணும். 3 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம எல்லா வீட்டு வேலைகளையும் முடிச்சிட்டோம் அப்படின்னா ஏதாவது ஒரு வேலைகள், துணி மடிக்கிறதோ இல்லை காய போடுறதோ, இப்படி நான் எனக்கு என்ன ஷெட்யூல் டைம் வச்சுருக்கனோ அந்த டைமிங்குள்ளேயே துணியை காய போடவும் செஞ்சுருவேன், மடிக்கவும் செஞ்சுருவேன். அதனால் எனக்கு எக்ஸ்ட்ரா வேலைகள்னு பார்த்தா வெளியில் போர்ட்டிகோ க்ளீன் பண்ணுறது. ஏன்னா கோலம் போட்டிருப்பேன் இல்லையா, அதை ஒரு மத்தியானம் ஒரு 2லேருந்து 3 மணிக்குள்ளே போர்ட்டிகோ க்ளீன் பண்ணுற வேலைகள் தான் எனக்கு இருக்கும். மற்றபடி துணி மடிக்கிற வேலை இதெல்லாம் இந்த ஷெட்யூலுக்கு அப்புறம் நான் எடுத்துகிட்டு வர மாட்டேன். அதே மாதிரி ஸ்நாக்ஸ் செய்கிறது, இந்த பூண்டு உரிக்கிறது, இதெல்லாம் நல்லா ஃப்ரீயாக ஃபோனை பார்த்துக்கிட்டே அழகாக வாசலில் உட்காந்து பூண்டு உரிக்க, அதாவது அடுத்து நம்ம ப்ரீ பிளான் பண்ணுறதுக்கு காய்கறிகள் நறுக்கிறது, இதெல்லாம் இப்போலாம் உட்காந்துக்கிட்டே பண்ணுறது. ஃபஸ்ட்லாம் கிச்சனில் நின்றுக்கிட்டே தான் பண்ணுவேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா மத்தியானம் ஒரு 1 மணி இல்லை 2 மணிக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுவேன். பசங்க வர டைமிங்க்கு எனக்கு கரெக்டாக இருக்கும். தம்பி ஒரு 4:30 மணிக்கு வருவான், பாப்பா ஒரு 6 மணிக்கு வருவாள். அந்த டைமிங் கரெக்டாக இருக்கும் எனக்கு. அடுத்ததான் பூஸ்ட் எனர்ஜியாக நம்ம வேலை பார்க்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம ஹெல்த்தை கேர் பண்ணணும். நிறைய சகோதரிகள் கேட்டிருந்தீங்க, உங்கள் ஹெல்த்தை எப்படி கேர் பண்ணிக்கிறீங்க, உங்களுக்கு எப்படி ஹேர் க்ரோத் இவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக நான் இப்போ ஹேர் கட் பண்ணிட்டேன். அது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. முதல்ல நான் நார்மலாக டீ குடிக்கிற ஆள் தான். டீ அடிக்ட்டுன்னே சொல்லலாம். அடிக்ட்டுன்னா அதுக்காக 4 வேளை 5 வேளைலாம் குடிக்க மாட்டேன். மார்னிங் டு ஈவினிங் கண்டிப்பாக டீ குடிப்பேன். அப்படி இல்லைனாலும் விட்டுருவேன். அதாவது குடிச்சே ஆகணுன்ற அடிக்ட்லாம் கிடையாது. இந்த மாதிரி டீ குடிப்பேன். அதே மாதிரி தண்ணி நல்லா குடிப்பேன். அதே மாதிரி இந்த ஆப்பிள், எப்படி சொல்கிறது, போமோகிரானட், இந்த ஃப்ரூட்ஸ் எப்பயுமே நான் சாப்பிட மாட்டேன். இந்த சீசன் ஃப்ரூட்ஸுன்னு வரும் இல்லையா, அதாவது பைனாப்பிள், பலாப்பழம், மாம்பழம், அதுக்கப்புறமா அது என்னது, வாட்டர்மெலன், இந்த மாதிரி சீசன் ஃப்ரூட்ஸை நல்லா சாப்பிடுவேன். சிட்ரிக் வெஜிடபிள்ஸ் நல்லா எடுத்துக்குவேன். அதாவது மாங்காய் சாப்பிடுவேன். மாங்காயெல்லாம் சாப்பிட்றதுனால பெனிஃபிட் இருக்கா அப்படின்னா எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்ல முடியாது. இருந்தாலும் இந்த சிட்ரிக் ஃப்ரூட்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, வெஜிடபிள்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, சிட்ரிக் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுக்கும்போது நமக்கு அவ்வளோ எனர்ஜி கிடைக்கும். அதாவது விட்டமின் சி வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எடுக்கும்போது நமக்கு அவ்வளோ எனர்ஜி இருக்கும். கண்டிப்பாக புளிப்பு சுவையுள்ள 2 விதமான வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸையுமே நான் எடுத்துக்கிடுவேன். அந்த மாதிரி தான் என்னோடய ஹெல்த்தை நான் கேர் பண்ணிக்கிறேன். தண்ணி நல்லா குடிக்கிறேன். அடுத்ததாக தேவையற்ற சிந்தனைங்கிறது என்னோடய எண்ணத்தில் நிச்சயமாக வைக்க மாட்டேன். ஒருத்தரை பற்றி குறை கூறுறது, இல்லை அடுத்தவங்க நம்மகிட்ட ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை இது செட் ஆகாதுன்னு அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கூட கட் பண்ணிடுவேன்னா பார்த்துக்கோங்களேன். எனக்கு இந்த குறை கூறுறது பிடிக்காது. பேசி பார்ப்பேன், கொஞ்ச நாள் இது பண்ணுவேன். இருந்தாலும் அது எனக்கு அவ்வளோவா பிடிக்காதுன்றனால அந்த தேவையற்ற சிந்தனை எதுக்கு? நம்ம வாழ்க்கையை பார்க்குறதுக்கே நமக்கு நேரம் இல்லாதப்ப அடுத்தவங்க வாழ்க்கையில் நம்ம பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்ற அளவுக்கு தான் நான் இருக்கிறேன். அடுத்ததாக அளவுக்கு அதிகமாக சில இடத்துல பேச மாட்டேன். நான் நல்லா பேசுகிற ஒரு கேரக்டர். தேவையான இடத்துல பேசுவேன், பேசினா நல்லா பேசிக்கிட்டே இருப்பேன். பட் சில இடத்துல நான் பேசுகிறேனா அப்படின்னு ஒரு சிலர் கேட்பாங்க. அந்தளவுக்கு தேவையில்லாமல் பேச மாட்டேன். அடுத்ததாக ஒரு அளவுக்கு மேலே கஷ்டம் வருது அப்படின்னா அழுவேன், கத்துவேன், ஷேர் பண்ணுவேன். அதாவது ஷேர் பண்ணுவேன்னா மற்றவங்ககிட்ட இல்லை, வீட்டில் என் கணவர்கிட்ட, யார்கிட்ட ஷேர் பண்ணணுமோ அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுவேன். ஒரு அளவுக்கு மேலே முடிச்சுட்டு அவ்வளோதான், இனிமேல் இதை பற்றி யோசிக்கவே கூடாது, இது ஒரு நெகட்டிவ் அப்படின்னு அந்த இடத்த விட்டு அதை முழுவதுமாக இது தேவையில்லாதது அப்படின்னு ஸ்கிப் பண்ணிடுவேன். இதனால தானோ என்னவோ எனக்கு என்னோடய ஹெல்த்து ஒரு பெட்டர் கேரிங்கோட, நல்ல சுறுசுறுப்போடு நான் இருக்கிறதா நான் நம்புகிறேன். அவ்வளோதான், வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். நன்றி, வணக்கம்.